நம்பி தானே நான் ஓட்டு போட்டோம், இப்படி நடக்குதுன்றாங்க. அதுவே நீங்க செய்யற சதிங்கிற அப்படி அவரு. அதான் ஏதாவது ஆட்சியில உட்காந்துக்கிட்டோம் நாங்க தான் சதி செய்யறோம் அப்படின்னா அப்ப திமுக கெத்துன்னு ஒத்துக்கிறாரு அவரு. ஆட்சி உங்களுது ஆனா சதி நாங்க தான் பண்றோம். இதெல்லாம் எப்படிப்பட்ட ஒரு பேச்சு? அப்ப எவ்வளவு வலிமையான இயக்கமா இருந்தா திமுக, நாங்க ஆட்சியில இல்லைனாலும் நாங்க வந்து விஜய் ஆட்சியில இருக்கக்கூடிய விஜயை சதி செய்ய முடியும். நீங்க ஏக்ஷன் ஹீரோன்ல நினைச்சு நாங்க ஓட்டு போட்டோம், அந்த மாதிரி ஏதாவது ஒரு பண்ணுங்க அப்படின்னு வாங்க கிளம்பி வாங்க, நீங்க படத்துல பண்ற மாதிரி ஏதாவது பண்ணுங்க அப்படின்னு மக்கள் கேட்கறாங்க. சார் ஒரு பாலிடிக்ஸ் எதுக்கும் நான் கமிட் ஆக மாட்டேன். அப்படியே டெல்லியில அரவிந்த் கெஜ்ரிவால் பண்ண அரசியல் அவர் பண்றாரு. ஒரு சமூகம் சார்ந்த பிரச்சனை, செக்யுலரிசத்துக்கு ஆபத்தான பிரச்சனையெல்லாம் அது சும்மா சாதாரண பிரச்சனை கடந்து போற அரசியல விஜய் செய்யறாரு. அது ஏதாவது டிராமா போட்டு செட்டிங் போட்டு கண்டெம்ட் கேஸ் வாங்குமா? அதிகாரிகள் அதை ஒத்துப்பாங்களா? அப்ப எவ்வளவு கமிட்டடான ஒரு லீடர்ஷிப் அன்னைக்கு இருந்துச்சு துவேல் கருணாநிதி ஸ்டாலினுடைய கவர்மெண்ட். அது இருந்ததுனாலதான் வில் ஃபேஸ் த கான்சிக்வன்சஸ்னு சிறுபான்மை சமூகத்துடைய பாதுகாப்புக்கு நின்னும். பாஜகவுடைய அட்டூழியங்களை, அங்க இருக்கக்கூடிய அநியாயங்களை, சிறுபான்மை சமூகத்துடைய நியாயத்தை சொல்லக்கூடிய ஒரு ஆவணப்படத்தை தடை செய்றீங்க. நீங்க சிறுபான்மை சமூகத்துடைய காவலரா? அப்ப இதுல வந்து முஸ்லிம்களுடைய பிரச்சனை மட்டும் இல்ல, அனுமதிக்கப்பட்ட இடங்களை தவிர வேற எங்கேயும் வழிபாட்டுக்காக பலியிடக்கூடாது அப்படின்னா இது கோயில்களுக்கும் பொருந்தும். ஜெயலலிதா அம்மையார் கொண்டு வந்தாங்கல்ல 2004, கிட்டத்தட்ட அந்த தீர்ப்பை இம்ப்ளிமெண்ட், அந்த சட்டத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ண சொல்றாங்க சார் அந்த தீர்ப்புல. அப்ப இது ஒட்டுமொத்த வழிபாட்டுக்கு எதிரான சட்டம். SDPI நெல்லை முபாரக் பேட்டி கொடுத்திருக்காரு. பல இடங்கள்ல வந்து காளைகளை வந்து நீங்க சீஸ் பண்ணிட்டு போயிருக்கீங்க, கான்ஃபிஸ்கேட் பண்ணிட்டு போயிருக்கீங்க. இதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் இப்படி நடந்திருக்கா? இவ்வளோ பெரிய அரங்கத்துல, அதுவும் கலைஞர் அரங்கத்துல கூட்டம் நடத்துறதுக்கு முதல்வர் விஜய்க்கு நான் நன்றி சொல்றேன் அப்படின்னு ஒரு சட்டையர், ஒரு சர்க்காசம். அந்த சட்டரும் சர்க்காசத்தையும் புரிஞ்சுக்கிட்டு விசில் அடிக்கிறாங்க பசங்க. அது வந்து ஒரு நக்கல் பண்ண. ஆமா தெரியுது, தலைவா உன்னாலதான் இல்லைன்னா சின்னதா முடிஞ்சிருக்கோன்னு சொல்ற ஒரு கமெண்ட். அதை கட் பண்ணி அங்க பூரா இருந்தது விஜய் ஆட்கள். அந்த 5 பசங்க ஆரம்பிச்ச ஒரு அரசியல் நகர்வு என்டையர் டிவிகே சிஸ்டத்தை அச்சுறுத்திது. அதனாலதான் அன்னைக்கு நைட்டுக்குள்ள எல்லா ஐடிஸும் ஆக்டிவேட் ஆகி இந்த ஈவெண்ட் அடிக்க ஆரம்பிச்சு. ஃபோர்த் எஸ்டேட் தமிழ் நேயர்களுக்கு அருள்மொழிவர்மனின் அன்பார்ந்த வணக்கங்கள். இது உங்கள் ஃபோர்த் எஸ்டேட் தமிழ் வழங்கும் பெருதினும் பெருதுகள் நிகழ்ச்சி. நம்மோடு இன்றைக்கு இணைகிறார் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய செய்தி தொடர்பு துணை செயலாளர் மரியாதைக்குரிய மருத்துவர் திரு ஹஃபீஸ் அவர்கள். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க தோழர்? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? ஆமா இருக்கேன். இன்னைக்கு முதலமைச்சர் திருச்சி கிழக்குல போய் அவரை வெற்றி பெற வைத்த வாக்காளர் நன்றி தெரிவிக்கக்கூடிய ஒரு கூட்டத்தை வந்து அமைப்பு ஏற்படுத்தியிருந்தார். அந்த கூட்டத்தில் போய் திமுக கடுமையாக விமர்சனம் பண்ணியிருக்கிறார். திரும்பவும் எங்களுக்கும் அவங்களுக்கு தான் போட்டி, தீய சக்தியை வந்து இப்போ தூர சக்தியாக மாதிரி, பார சக்தியாக மாதிரி, கோர சக்தியாக மாதிரி அப்படின்னு நிறைய சக்திகள்லாம் போட்டுக்கிட்டே போகிறாரு. இருந்தாலும் திமுக அவர் எங்கெல்லாம் வந்து விமர்சனம் பண்ணுறாருன்னா, இன்றைக்கி நான் அறிவித்த ஒரு 6 நாள் 10 நாளில் கூட இவ்வளோ விமர்சனம் வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஒரு 6 மாதம் அமைதியாக இருப்பாங்கன்னு பார்த்தா இருக்கல. நான் அறிவித்த அறிவிப்புகளுக்கு கூட ஒரு வகையில் காரணம் திமுக தான், முழுமையாக செய்ய முடியாத காரணம் கஜானாவை காலியாகிட்டு போயிருக்காங்கன்னு அதுக்கான காரணங்களையும் உங்களை தான் வந்து சொல்கிறாரு. ஓவராலாக எப்படி பார்க்குறீங்க முதலமைச்சருடைய பேச்சை? இல்லை, அவர் வந்து திமுக அரசின் மீது காரணங்களையும் பழிகளையும் போட்டுவிட்டு அவர் என்ன பிளான் பண்ணுறாருனா, அப்படியே வந்து கொடுத்த திட்டங்கள்லாம் வந்து ஜகா வாங்கிக்கலாம், இனி அதெல்லாம் நம்ம எந்த பதிலும் சொல்லாமல். இப்போது உதாரணத்துக்கு பயிர்க்கடன் வந்து நான் முழுசாக தான் ரத்து பண்ணோன்னு நினச்சேன், ஆனால் முடியாமல் போச்சுன்னு எப்படி ஒரு கதை சொல்கிறாரோ, அதே மாதிரி என்ன பண்ணுவார், 2500 ரூபா கொடுக்கணுன்னு தான் ஆசை எனக்கு எல்லாருக்கும், ஆனால் கொடுக்க முடியாது. அதே மாதிரி பழைய திமுக கொடுத்த மாதிரி 1000 ரூபா கொடுத்துட்டு போயிடுறேன். இன்னொன்னும் இப்படி வந்து பொருளாதார நெருக்கடி ஏதாவது ஒரு காரணங்களை சொல்லி அவர் தப்பிப்பதற்கான வேலையை பார்க்குறாருன்றதான் நாங்கள் பார்க்குறோம். நாங்கள் விமர்சித்தோம் அப்படின்னா, முழுசாக இதுவரையும் தலைநகரில் இந்த மாதிரி மின்வெட்டே கிடையாது, மின்வெட்டே இல்லை. மக்கள் வந்து அவதிப்படுறாங்க. மக்கள் வந்து நீங்கள் வீடியோவில் நீங்கள் பார்த்தா தெரியும், மக்கள் புலம்புறாங்க. திமுகவோடங்க மக்களுக்கு என்ன பதில் சொல்ல போகிறீங்க? உங்களை நம்பி தானே நான் ஓட்டு போட்டோம், இப்படி நடக்குதுன்றாங்க. அதுவே நீங்க செய்யற சதிங்கிற அப்படி அவரு. அதான் ஏதாவது ஆட்சியில உட்காந்துக்கிட்டோம் நாங்க தான் சதி செய்யறோம் அப்படின்னா அப்ப திமுக கெத்துன்னு ஒத்துக்கிறாரு அவரு. ஆட்சி உங்களுது ஆனா சதி நாங்க தான் பண்றோம். இதெல்லாம் எப்படிப்பட்ட ஒரு பேச்சு? அப்ப எவ்வளவு வலிமையான இயக்கமா இருந்தா திமுக, நாங்க ஆட்சியில இல்லைனாலும் நாங்க வந்து விஜய் ஆட்சியில இருக்கக்கூடிய விஜயை சதி செய்ய முடியும். அவருக்கு உங்களுக்கு தான் அப்படி அதான் சொல்றாரு. அவருக்கு அதிகாரம் இருக்குல்ல, பண்ணவங்களை தூக்கி அடிக்க சொல்லுங்க. உளவுத்துறை இருக்கே, போலீஸ் இருக்கே, இதுக்கு முன்னாடி தான் உங்ககிட்ட எதுவுமே கிடையாது. நீங்க வந்து அவதூறு பரப்பிட்டு இருக்கீங்க. இன்னைக்கு நீங்க பொறுப்பெடுங்க சார், யார் பண்றான்னு காட்டுங்க. மின்வெட்டுக்கு இந்த நபர் ராயப்பேட்டால மின்வெட்டு வந்ததுக்கு இவர் தான், இவரை திமுக சொல்லிச்சுன்னு விசாரணை பண்ண முடியாதா போலீஸால?
அப்போ என்னன்னா ஒரு பொறுப்பு ஸ்டார்டிங்லேருந்தே விஜயோட பாலிடிக்ஸ்ன்றது அக்கௌண்டபிலிட்டி எடுக்காத பாலிடிக்ஸ். எதுக்குமே நான் பொறுப்பெடுக்க மாட்டேன், எதுக்குமே நான் பொறுப்பெடுக்க மாட்டேன். அப்படிப்பட்ட ஒரு சூழல் வந்தால் யாரையோ விரல கட்டிட்டு போயிடுவேன். கரூர் சம்பவத்தில் வேற யாரையாவது காட்டிட்டு போயிடும், நான் பொறுப்பெடுக்க மாட்டேன், நான் பதில் சொல்ல மாட்டேன். இப்போ நீங்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு மின்வெட்டுனா அது யாருடைய சதி, சட்டம் ஒழுங்குனா வேற யாருடைய சதி. ஏங்க சூலூர் பிரச்சனை இப்போ திமுக இப்படி சொல்லுது, திமுக வந்து அரசியல் பண்ணுது. நீங்கள் பார்த்துருப்பீங்க ஒரு வீடியோ, ஒரு அம்மா சொல்லுது நீங்க ஏக்ஷன் ஹீரோன்லங்க நினைச்சு நாங்க ஓட்டு போட்டோம், அந்த மாதிரி ஏதாவது ஒரு பண்ணுங்க அப்படின்னு. வாங்க கிளம்பி வாங்க, நீங்க படத்துல பண்ற மாதிரி ஏதாவது பண்ணுங்க அப்படின்னு மக்கள் கேட்கறாங்க. சார் நீங்க திமுக ஓடுங்க, இது ரொம்ப சென்சிட்டிவான விஷயத்துல மக்களுடைய எதிர்பார்ப்பு. அப்போ ஒரு எதிர்கட்சி அது பிரதிபலிக்க கூடாதா? நாங்க காலத்தை கொடுக்கணும்னா எவ்வளவு நாளைக்கு சார் காலத்தை கொடுக்கணும் நீங்க சொல்லுங்க. ஒண்ணு எங்கேயாவது ஒரு இடத்துல எலெக்ஷன் கேம்பெயின்ல நீங்க வரும்போது நான் முதல் தடவை ஆட்சிக்கு வருவேன் ஓட்டு போடுறதுனால, அதனால 6 மாசம் நீங்கள் வந்து பொறுத்துக்கணும், எதிர்கட்சியாக யார் இருந்தாலும் என்னை 6 மாதம் விமர்சிக்க கூடாது, 6 மாதம் என் ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சரியாக இருக்காது, 6 மாதம் என் ஆட்சியில் ஒரு 60 வயசு பெண்ணும் கூட்டு பாலியல் வன்கொடுமை நடக்கும், 6 வயசில் ஒரு பொண்ணுக்கு ஏதாவது நடக்கும், 10 வயசில் ஒரு பொண்ணை கற்பழித்து கொலை பண்ணுவாங்க, அதே மாதிரி வீடுக்குள்ளே பூந்து ஒரு மகளுடைய கழுத்தில் கத்தியை வச்சு அந்த கண்ணு குடும்பத்துக்கு முன்னாடி ஒருத்தர் வெட்டுவாங்க, அதெல்லாம் நடக்கும். ஆனால் நீங்கள் 6 மாதம் கேள்வி கேட்கக்கூடாது, எதிர்கட்சியாக வரவங்க 6 மாதம் விமர்சிக்க கூடாதுன்ற கண்டிஷனில் மக்களுக்கு உங்கள் ஓட்டு போட்டு நாங்களும் அதுக்கான உத்தரவாதம் கொடுத்தோம்னா ஓகே. நாங்கள் இப்பயும் ஒரு பொறுப்புள்ள எதிர்கட்சியாக தான் செயல் பண்ணோம்னு நினைக்கிறோம். எதுக்கெல்லாம் வாய்ஸ் கொடுக்கல, வந்து கொஞ்ச நாள் தான் ஆகுது, அப்படி என்ன வாய்ஸ் கொடுக்காம ஒரு சமூக நீதிக்கு எதிராக இயங்கிட்டாரு? இல்லைங்க, இப்போ நீங்கள் தமிழ்நாட்டில் சிறுபான்மை குறிப்பாக முஸ்லீம் சமூகத்தினுடைய 2 பிரச்சனை. திருப்பரங்குன்றம்ன்றது எவ்வளோ பெரிய இஷ்யூ, அப்போவே ஒரு கள்ளமௌனம் சாதிச்சார். அது என்ன சொல்றாரு, சீமான் பேசினாரு, எல்லாரும் பேசினாங்க, எல்லாருமே பேசினாங்க, ஒன்று ஃபார் பேசினாங்க இல்லை அகைன்ஸ்டா பேசினாங்க. அது வந்து நிலைப்பாடு தெரியுது. இவர் நான் தான் சொல்றேன்ல, நான் கமிட்டல் ஒரு பாலிடிக்ஸ், எதுக்கும் நான் கமிட் ஆக மாட்டேன். அப்படியே டெல்லியில் அரவிந்த் கெஜ்ரிவால் பண்ண அரசியல் அவர் பண்றாரு. ஒரு சமூகம் சார்ந்த பிரச்சனை, செக்யுலரிசத்துக்கு ஆபத்தான பிரச்சனையெல்லாம் அது சும்மா சாதாரண பிரச்சனைன்னு கடந்து போகிற அரசியலை விஜய் செய்கிறாரு. இப்போ திருப்பரங்குன்றம் பிரச்சனை வரும்போது அது எவ்வளோ பெரிய பிரச்சனை, எல்லாம் அமைதியாக இருக்குது, எந்த இஷ்யூஸும் கிடையாது, வழிபாடு அவங்க பாட்டுக்கு நடந்துக்கிட்டு இருக்கு, அவங்களுடைய ட்ரெடிஷன்ஸ் படி முஸ்லிம்கள் வந்து வணங்கிக்கிட்டு இருக்காங்க, இந்துக்களுடைய கலாச்சாரம் மரபுபடி அவங்க வணங்கிட்டு இருக்காங்க. அப்போ அங்கே ஒரு பிரச்சனை பண்ணக்கூடிய RSS சங்பரியார் கும்பலை கண்டிக்க துணிவில்லாத ஒருத்தர் இது திமுகவுக்கும் பாஜகவுக்கும் சதி அப்படின்னார். எங்க ஒரு கண்டெம்ட் கேஸுன்றது எவ்வளோ பெரிய கேஸ் அரசாங்கத்துக்கு, அது ஏதாவது ட்ராமா போட்டு செட்டிங் போட்டு கண்டெம்ட் கேஸ் வாங்குமா? அதிகாரிகள் அதை ஒத்துப்பாங்களா? அப்போ எவ்வளோ கமிட்டடான ஒரு லீடர்ஷிப் அன்னைக்கு இருந்துச்சு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினுடைய கவர்மெண்ட். அது இருந்ததுனால தான் வில் ஃபேஸ் த கான்சிக்வன்சஸ்ன்னு சிறுபான்மை சமூகத்துடைய பாதுகாப்புக்கு நின்னோம். இன்னைக்கு அந்த ஆவணப்படத்தை தடை பண்ணுறாங்க, செய்திகள் வந்துகிட்டு இருக்கு. இது யாருடைய உத்தரவின் பேரில் நடக்குது? அப்ப இதுதானே உண்மையான தாவேகா பாஜக அண்டர்ஸ்டாண்டிங்கு. பாஜகவுடைய அட்டூழியங்களை, அங்க இருக்கக்கூடிய அநியாயங்களை, சிறுபான்மை சமூகத்துடைய நியாயத்தை சொல்லக்கூடிய ஒரு ஆவணப்படத்தை தடை செய்றீங்க. நீங்க சிறுபான்மை சமூகத்துடைய காவலரா? காளைகள் பலியிட தடை சார் நீதிமன்றத்தில் தீர்ப்பு, நீதிமன்றம் சொல்லிருக்கு, அரசு என்ன பண்ணணும்னு கேக்குறாங்க. வாட் இஸ் தி ஸ்டாண்ட் ஆஃப் தி கவர்மெண்ட்? நீங்க நீதிமன்றம் செய்ய முடியுது செய்ய முடியலன்றது வேற, நீதிமன்ற தீர்ப்பை ஃபாலோ பண்ணுன்றது வேற. ஒரு அரசாங்கத்துடைய ஸ்டாண்டாக நீங்க உடனுக்குடன் என்ன பண்ணீங்க? ஒரு கட்சி ஸ்டாண்டாக சொல்லிருக்கீங்க. கட்சி ஸ்டாண்டில் அரசுடைய ஸ்டாண்டை சொல்லுங்க சார், ஃபைட் பண்ணுங்க. இதனால லா அண்ட் ஆர்டர் ப்ராப்ளம் வராது. காலங்காலமாக நடந்துகிட்டு இருக்கக்கூடிய ஒரு மரபு வழிபாட்டுடைய உரிமை இது, இதை நாங்க தடை பண்ண முடியாது அப்படின்னு சொல்லுங்க. அப்ப இதுல வந்து முஸ்லிம்களுடைய பிரச்சனை மட்டும் இல்லை, அனுமதிக்கப்பட்ட இடங்களை தவிர வேற எங்கேயும் வழிபாட்டுக்காக பலியிடக்கூடாது அப்படின்னா இது கோயில்களுக்கும் பொருந்தும். ஜெயலலிதா அம்மையார் கொண்டு வந்தாங்கல்ல 2004, கிட்டத்தட்ட அந்த தீர்ப்பை இம்ப்ளிமெண்ட், அந்த சட்டத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ண சொல்றாங்க சார் அந்த தீர்ப்புல. அப்போ இது ஒட்டுமொத்த வழிபாட்டுக்கு எதிரான சட்டம், ஒரு தீர்ப்பு. இட் இஸ் அஃபெக்டிங் த ரைட் ஆஃப் பிராக்டிஸ் ஆஃப் ரிலிஜியன் சார். அதுக்கு நீங்க ஒரு ஸ்டாண்ட் எடுக்கல. அதுவும் பக்ரீதுக்கு முன்னாடி வருதுன்னா முஸ்லிம்கள், SDPI நெல்லை முபாரக் பேட்டி கொடுத்துருக்காரு, பல இடங்கள்ல வந்து காளைகளை வந்து நீங்க சீஸ் பண்ணிட்டு போயிருக்கீங்க, கான்ஃபெஸ்டிகேட் பண்ணிட்டு போயிருக்கீங்க. இதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் இப்படி நடந்திருக்கா? நீங்க தான் சிறுபான்மை பாதுகாப்பா? நீங்க தான் பாஜகவுடைய எதிரியா? கொள்கை எதிரி பாஜகன்னு சொல்லிட்டு பாஜக செய்யக்கூடிய எல்லா வேலைகளும் பாஜக கூட்டணியில இருந்தவங்க செய்ய துணியாத விஷயங்கள் உங்க ஆட்சியில நடந்துகிட்டு இருக்கு சார். நீங்க ஸ்டாண்ட் எடுக்க மாட்டேன்றீங்க. அப்புறம் இதெல்லாம் கண்டுக்காம
இதை பத்தி விமர்சிக்காம 6 மாசம் காலத்தை கொடுத்தா இது தமிழ்நாடா இல்ல வேற ஏதாவது மண்ணா? இது பெரியார் மண்ணா இல்ல வேற ஏதாவது மண்ணா? இப்ப இந்த கேள்விகளை முன் வச்சா நீங்க வந்து எங்களுக்கு 6 மாசம் கால அவகாசம் கொடுங்க அப்படின்னா என்ன மாதிரியான ஒரு ஸ்டாண்டு? இன்னுமா நீங்க எதிர்கட்சியா செயல்படும் போது கூட உங்களை கேள்வி கேட்கக்கூடாது, நீங்க ஆட்சியில வந்து உட்காந்தா கூட உங்களை கேள்வி கேட்கக்கூடாது. ஏன் சார், இன்னைக்கு நூலகம் கோயம்புத்தூர்ல திராவிட முன்னேற்ற கழகத்துடைய முன்னெடுப்புல வந்த பெரியார் நூலகம், அதுல பெரியார்ன்ற பேர் வராம இருக்கே சார், அது என்ன சார் மெசேஜிங்? என்ன அவருடைய இல்ல சார், பெரியாரை ஃபாலோ பண்றாருங்க அவரு. பெரியாரை ஃபாலோ பண்றதுனால தான் பெரியார் பேர் வராம முதல் அறிக்கை வருதா சார்? இது யார் அதிகாரிகளுடைய தப்புன்னு சொல்லி கடந்து போயிடலாமா? அப்ப இதெல்லாம் வந்து நாங்க பேசக்கூடாது அப்படின்னா சார் ஒரு பொறுப்பில்லாத எதிர்கட்சியா மாறிடும் சார். கால அவகாசம் கொடுக்கணும், எதுக்கெல்லாம் கொடுக்கணும்னு ஒண்ணு இருக்குல்ல, இதுக்கெல்லாம் வந்து கொடுக்காம அப்படியே கடந்து போறதுன்றது எதிர்கட்சியா நம்முடைய கடமையை நம்ம செய்யறதுல தவறு. இதுல கூட எனக்கு கம்யூனிஸ்டுகளோட மாற்று கருத்து இருக்கு. நீங்க விமர்சிக்க வேணான்றதுக்காக எதுவுமே விமர்சிக்காம இருக்க முடியாது. ஓஎஸ்டியை போடுறாங்க சார் ஒரு ஜோசியக்காரரை, தமிழ்நாட்டுடைய பகுத்தறிவு மண்ணுக்கு ஒரு ஜோசியக்காரர் அரசாங்கத்துடைய சிறப்பு அதிகாரியா போடுறதை கூட கண்டுக்காம இருக்கணுமா? கம்யூனிஸ்டுகளுக்கே ஒரு முரண் இருக்கு, 6 மாசம் விமர்சிக்க கூடாதுன்றாங்க, ஆனா சில விவகாரத்துல அவங்களே விமர்சிக்கிறாங்க. அப்ப குதிரை பேரம் நடக்குது, அதை விமர்சிக்காம இருக்க முடியுமா? ஜனநாயகத்துல நடக்கலன்றாருங்க முதலமைச்சர் இன்னைக்கு ஸ்பீச்ல. யானை பேரம் எல்லாரையும் வந்து மக்களை மடைமாத்துறீங்க அப்படின்றாரு அவரு. நீங்க பாருங்க, ஒரு நேர்மையான நீங்க வந்து கம்யூனிஸ்டுகள் இங்கிருந்து போகும்போது என்ன சொல்லிட்டு போனாங்க? விசிகா ஆதரவு கொடுக்குறோங்க, விசிகா முஸ்லீம் லீக் கம்யூனிஸ்ட் இங்கிருந்து போச்சு இல்ல, என்னன்னு சொல்லிட்டு போனாங்க? இந்த ஆட்சி வந்து நடக்கணும், ஆளுநர் ஆட்சி வரக்கூடாது, பிரசிடென்ட் ரூல் வரக்கூடாது, வெளியில இருந்து ஆதரவு கொடுக்கிறோம். பாஜகவுடைய ஆட்கள் பாஜக வரக்கூடாது, ஜெயிச்சவங்க வரக்கூடாது. அப்ப இது வரையும் இந்த கம்யூனிஸ்டுகளோ அல்லது விசிகாவோ இல்ல முஸ்லீம் லீகோ அதிமுக பாஜக கூட்டணியில இருந்து நின்று ஜெயித்தவர்கள் உங்களுடைய ஆட்சிக்கு ஆதரவு அளித்தார்களே, அதை பத்தி தாவேகாவுடைய ஸ்டாண்ட் என்னன்னு கேட்டாங்களா சார்? ஆனா அவங்க ஸ்டாண்ட சொல்றாங்கல்ல தவறானதுங்க, தவிர்க்கணுங்கன்னு டாக்டர் திருமா சொல்றாருல்ல, சண்முகம் சொல்றாருல்ல. அதுல இவங்களோட ஸ்டாண்ட் சரி, நீங்க ஆதரித்திருக்கக்கூடிய ஆட்சியாளர்களுடைய ஸ்டாண்ட் என்ன? அவங்க இதை கண்டிக்கிறாங்களா? ஏன் நீங்க கேட்கணும்ல சார், நாங்க தான் ஆதரவு தரோன்றோமே சார், என்ன அவசியம் அவங்களுடைய ஆதரவு கேட்கறதுக்கு? கேட்காமலே ஆதரவு கொடுத்துட்டாங்களா? அப்படி என்ன அவசியம் வந்துச்சுன்னு கேள்வியை கேட்டு தாவேகா கிட்ட இந்த பதில் பெறணுமா வேணாமா? ஏன் அந்த பாயிண்ட் அந்த கேள்வியை யாருமே உங்ககிட்ட கேட்க மாட்டேன்றீங்க? திமுக மட்டும்தான் கேட்கணுமா இந்த பிரச்சனைய? உங்களுக்கு முழு உரிமை இருக்கிறது, அமைச்சரவையில சேர்றதுக்கும் உங்களுக்கு முழு உரிமை இருக்கிறது, அதை நாங்க விமர்சிக்கல. ஆனா இது குதிரை வீரம் நடக்கவில்லை என்று அவர் சொல்றாரு. அப்ப ஏங்க இவங்களுடைய ஆதரவு உங்களுக்கு தேவை? அவங்களோட ஸ்டாண்ட் கேட்காம இருக்காங்கன்றீங்க. கேட்கணும்ல, தூய சக்தியை பார்த்து கேட்கணும்ல. அப்ப நீங்க தூய சக்தி இல்ல தானே? இதுக்கு பதில் சொல்லலன்னா நீங்க தூய சக்தி கிடையாது தானே? இல்லை, குறிப்பாக அவர் இன்னைக்கோட ஸ்பீச்சில் வந்து ஜென்சி பற்றி பேசுகிறாரு. இப்போ கூட அண்மையில் திமுக கழகம் வந்து ஜென்சி மீட் ஈவெண்ட் ஒன்று நடத்தியிருந்தீங்க. நிறைய இளைஞர்களை வந்து பேசுவதற்கான வாய்ப்பை கொடுத்துருக்கிறீங்க. முன்னாள் அமைச்சர் திரு டிஆர்பி ராஜா, வழக்கறிஞர், அதோட ஃபர்ஸ்ட் அது எப்படி ஆரம்பிச்சதுன்ற கதையை சொல்லுங்க. என்ஆர் அலுங்கா போன்றவர்களாம் கூட பேசினாங்க. நான் வந்து முதலமைச்சர் அவருடைய விமர்சனத்தை வந்து நான் வரல, அது தனி சப்ஜெக்ட். நான் என்ன கேட்க விரும்புகிறேன்னா, ஜென்சி மீட் ஈவெண்ட் அப்படி நடத்துறதுக்கு உங்களுக்கு தாவேக்கா தான் ஒரு தூண்டுகோலா இருந்திருக்குது. அப்படி இருந்தும் அதை நீங்க தப்பா தான் பயன்படுத்துறீங்க, அதை வந்து ஒரு ராங்கான அப்ரோச் கொண்டு போறீங்கன்னு சொல்றாங்க. உங்களுடைய பார்வை என்ன? ஆனால் அதில் வந்து முழுக்க ஒரு முரணை நான் பார்க்குறேன். ஏன்னா நாங்கள் இப்போ பண்ணலை, 2024க்கு முன்னாடியே இளைஞரணியை பலப்படுத்தணும்னு பல முன்னெடுப்புகளை திராவிட முன்னேற்ற கழகம் எடுத்துச்சு. விஜய் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியிலேருந்து இது ஒரு பார்வையாக இருந்துச்சு. நம்ம வந்து தொடர்ந்து முயற்சிகள் எடுத்துக்கிட்டு இருந்தோம். பல முயற்சிகள் வந்து அவங்களோட கனெக்ட் ஆகாமல் போயிருக்கலாம். ஆனால் இது தாவேக்காவை பார்த்தோ இல்லை இந்த ஆட்சி ரிசல்ட்டை பார்த்து தான் நாங்கள் எடுக்கிறதுன்றது கிடையாது. ஓகேவா? இன்னொன்று, இது கட்சி சார்பாக நடக்கவில்லை. முதல்ல திரும்ப நான் சொல்றேன், இது கட்சி சார்பாக நடக்கவே இல்லை. கட்சி சார்பாக நடக்கல இல்ல. இங்க தான் வந்து எல்லாருக்கும் ஒரு தவறான செய்தி போய் சேர்ந்துருக்கு. இது முன்னாள் அமைச்சர் சொல்றேன், அது எப்படி நடந்துச்சுன்னு நான் சொல்றேன். இது வந்து இளம் பேச்சாளர்கள்னு வந்து ஒரு குரூப் வந்து பண்ணீங்க நீங்க. ஆக்சுவலி நம்ம பண்ணோம். ஆமா, அதுல வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 160 இளம் பேச்சாளர்கள் இருக்காங்க. முழுக்க ஒரு டிராவிடியன் ஐடியாலஜியா உள்வாங்கிட்டு வேலை பார்த்துட்டு இருக்கக்கூடியவங்க இயங்கிக்கிட்டு இருந்தாங்க.
அவங்க இந்த மாதிரி பல ஈவெண்ட்ஸ் அவங்களுக்குள்ள சின்ன சின்ன லெவல்ல ஆர்கனைஸ் பண்றாங்க. எலெக்ஷனுக்கு முன்னாடியும் அவங்கவுங்க ஜூம் மீட்டு, ட்விட்டர் மீட்ஸு, டிஜிட்டல் ஸ்பேஸ்ல பேசுறது எல்லாமே வந்து எலெக்ஷனுக்கு முன்னாடியே இதெல்லாம் நடந்துகிட்டு இருந்துச்சு. அப்போ வந்து இது ஒரு இந்த மாதிரி ஜென்சி டிஎம்கேன்ற ஒரு வேர்ட் காயின் பண்ணல. பட் இந்த மாதிரி சந்திப்புகள், இணையத்தில் செயல்படக்கூடிய செயற்பாட்டாளர்கள், இளைஞர்கள் இவங்க அங்கங்கே சந்திச்சு பேசுறது இது எல்லாமே நடந்துக்கிட்டே தான் இருந்துச்சு. இப்போ இந்த சனிக்கிழமை நடந்த சம்பவம் இருக்கு இல்லையா, இதுவும் அந்த மாதிரி பிளான் பண்ணப்பட்டது தான். ஓகே, அது வந்து ஒரு விளம்பரப்படுத்தும் போது இந்த மாதிரி ஜென்சி டிஎம்கே மீட் பண்ணிக்கலாம்னு சொல்லி ஒரு சின்னதாக ஒரு கெஃபேட்டேரியாவில் ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லி அது ஒரு பெரிய ட்ராக்ஷன் கிடச்சி. இல்லை அண்ணா நகர் டவர்ஸ் கிளப்புக்கு போகலான்னு சொல்லி 10 மணிக்கு அங்கே சந்திக்கிறோன்னு சொல்லி ஒரு மீட்டை போடுறாங்க. அதுக்கப்புறம் இது கூட்டம் அதிகமாகிறத உளவுத்துறை உணருது. அது அனுமதி மறுக்கப்படுது. ஓகே, அனுமதி மறுக்கப்படுது. ஏன்னா பெரிய கூட்டம் வரும்னு ஃபீல் பண்றாங்க. அனுமதி கேட்டு மறுத்துருக்காங்க அரசு. அனுமதி கேட்கல. ஃபர்ஸ்ட் எப்படி நடக்குதுன்னா, ஸ்பான்டேனியா சின்ன கூட்டம் தானே, 4 பேர் 5 பேர் சேர போறோம் அப்படின்ற ஒரு சூழல் வரும்போது ஃபர்ஸ்ட் ஒரு கெஃபேட்டேரியால நடந்த மீட்டிங். இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி சின்ன சின்ன நடந்துருக்குன்றீங்க. ஓகே ஓகே, அதே மாதிரி கூட்டம். ஆனா இந்த வாட்டி இந்த தேர்தல் ரிசல்ட்டுக்கு அப்புறம் இன்னும் ஆக்டிவா பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு நினைக்கக்கூடியவர்களுடைய எண்ணிக்கை அதிகமாகறதுனால இங்கெல்லாம் அனுமதி மறுக்கப்படுது. அப்போ டைரக்டா என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களுக்கு அடுத்த லெவலில் என்ன பண்ணணுன்றது தெரியல. எங்கள் பசங்களுக்கு வந்து தான் தோன்றித்தனமாக செயல்பட தெரியல. அப்போ வழக்கமாக நடக்கிற மாதிரி ஒரு சீனியர்ஸ் கிட்ட அட்வைஸ் கேட்கும் விதமாக இந்த மாதிரி சூழலில் நாங்கள் ஹால் மீட்டிங் நடத்தணும்னா லீகல் பர்மிஷன் தேவையா இல்லையான்றப்ப அது தேவை கிடையாதுன்னு லீகல் டீமுடைய அட்வைஸாக இப்போ கேட்குறோம். ஓகே, அட்வைஸை கேட்குறாங்க. அப்போ அந்த அட்வைஸ் கேட்க வரும்போது தான் லீகல் விங் ஹெட்டான என்ஆர் இளங்கண்ணனை மீட் பண்ண வேண்டிய ஒரு சூழல். மீட் பண்றாங்க. அப்பதான் இந்த சிச்சுவேஷன் வருது. அப்போ அவர் சொல்றாரு, இல்ல உள்ஹாலுக்கு அனுமதி தேவை கிடையாது, ஆனா அங்க சட்டத்துக்கு புறம்பா எதுவும் செய்யக்கூடாது, பேசக்கூடாதுன்னா. அப்ப நாங்க என்ன சார், ஜென்சி மீட்டு தானே, அதுல ஒன்றும் இல்லைன்றப்போ ஒரு ஹாலும் புக் பண்றாங்க. அந்த ஹாலுடைய அட்வான்ஸும் கொடுக்கப்படுது ஜிபேல. ஓகே, ஆனா என்ன அழுத்தம்னு தெரியல. அவர் கடைசி நேரத்தில் அனுமதி இல்லைன்னு சொல்லி எந்த ஜிபேல பணம் டிரான்ஸ்ஃபர் ஆச்சோ அதே ஜிபே கணக்குக்கு திரும்ப காசை போட்டுறார். அப்போ இவங்கெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணிட்டாங்க, ஒரு பேசு பொருள் ஆயிடுச்சு, ஏதாவது பண்ணி ஆகணும் அப்படின்றப்ப இவங்கள விட்டுட்டா ஓட முடியும், கரூர்லேருந்து ஒன்னா மாதிரி. அந்த பழக்கம் திமுகவுக்கு கிடையாதுங்க. நம்பி பசங்க செய்கிறாங்க, கட்சி பேக்கப் கிடையாது. இது வரையும் கூட கட்சி வந்து இன்வால்வே ஆகலை. ஓகே, சரி இதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு அவங்க கேட்குறப்ப அந்த பசங்களுடைய அந்த கமிட்மெண்ட் இருக்குல்ல, அந்த எந்தூசியாசத்தை வந்து கெடுக்கக்கூடாதுன்றதுக்காக திமுகலேருந்தே பல இடங்களில் ஹால் தேடுறோம். ஆனால் ஏதோ முகூர்த்தம் ஹால்ஸ் எதுவுமே கிடைக்கலன்றப்ப சரி சண்டே மார்னிங் பிளான் பண்ணது சாட்டர்டே ஈவினிங்காக ஏன் மாற்றுறோன்னா, சண்டே வேற ஒரு இடத்துல ஏதோ ஒரு புக்கிங் இருக்காங்க, சண்டே அது நடத்த முடியாதுன்னு சொல்லிட்டு உடனே சாட்டர்டே மாற்றி சாட்டர்டே ஈவினிங் அறிவாலயத்தில் காலியாக இருந்த இடத்துல அந்த டைமில் அவங்களாம் நடத்த சொல்கிறோம். இது ஜென்சி மீட் நடத்தப்படுது, ஆன்லைன் லிங்க் பார்க்கப்படுது. இது எல்லாமே கம்ப்ளீட்லி ஆர்கனைஸ்ட் பை தி ஜென்சி டிஎம்கே. ஸோ பார்ட்டிலேருந்து இனிஷியேட் ஆகலை, ஒரு கட்டத்தில் அது பிளாக் ஆகுது. பல்வேறு காரணங்களுக்காக பிளாக் ஆகுதுன்றப்ப நேச்சுரலி டிஎம்கே ஹெல்ப் பண்ணி தாங்க ஆகணும். அதுதான் ஒரு பார்ட்டி தான் நீங்க பண்ண முடியும், அதுதான் பண்ண முடியும். அதை ஹெல்ப் பண்ணது தப்பு அப்படின்னா எப்படி? அது பண்ணக்கூடாதா? சரி நீங்க நடத்த முயற்சி பண்ணீங்க, நடத்த முடியல போங்க, எல்லாம் கலைஞ்சு போங்கன்னு சொல்லிட்டு அவங்களுடைய அந்த உத்வேகத்தெல்லாம் குறைக்க முடியாது. அப்போ அவங்களை ஊக்குவிக்கணுன்றதுக்காக திமுக இந்த கமிட்மெண்ட் எடுத்து அவங்களுக்கு கைட் பண்ணுது. ஃபினான்ஷியல் சப்போர்ட்டும் கட்சிக்கு செய்யலை, முழுக்க அந்த பசங்க தான் கோஆர்டினேட் பண்ணாங்க. ஒரு 5 பசங்க ஆக்டிவா இருக்கிற பசங்க பண்ணாங்க. அதுக்கு அப்புறம் இதுல என்ன பிரச்சனை, சைமல்டேனியஸா இது நடக்கிறப்ப தாவேகாவுடைய வர்ச்சுவல் வாரியர்ஸ் இந்த களமாடக்கூடிய அன்அஃபிஷியலா திமுக பேசக்கூடிய பசங்களை பத்தி அவதூறு கலப்புறாங்க. பேரலா இது நடக்குது. அரவிந்த் ராஜான்னு ஒரு பையனை கஞ்சா கேஸ்ல பிடிச்சிட்டதா ஜேஎன்யூஸோட கார்டை போட்டு மாஃப் பண்ணி 400 கிராம் கஞ்சாவோடு கைது செய்யப்பட்டார். பள்ளி கல்லூரி மாணவர்கள் கஞ்சா விற்று கொண்டிருந்த அரவிந்த் ராஜா கைது செய்யப்பட்டாருன்னு ஒரு ஃபேக் கார்டை பரப்புறாங்க. அது அந்த பையன் ஐடில வேலை பார்க்குறான், அவங்க ஹெச்ஆருக்கு போய் இஷ்யூ ஆகுது, இது நியூஸா மாறுது. ஸோ எல்லாமே பேரலா நடந்துகிட்டே இருக்கு. இப்போ இது நடக்கிறப்ப எல்லாரும் வந்து இப்போ எங்களை ஐடி விங் காப்பாத்துமா, எங்களை திமுக லீகல் விங் காப்பாத்துமா? ஏன்னா அந்த பசங்க டார்கெட் செய்யப்படுறதே டிஎம்கே சப்போர்ட்டர்ஸ்.
அப்ப இந்த மாதிரி சூழல்ல கட்சி இன்வால்வ் ஆகக்கூடாதா? பேரலா இது நடக்குது. ஒரு பக்கம் ஜென்சி மீட் நடக்கிறதுக்கு அவ்வளோ பிரச்சனைகள், இன்னொரு பக்கம் களமாடிட்டு இருக்கிற பசங்க மீது ஃபேக் கார்டை போடுறது. இன்வால்வ் ஆகலனா தான் பிரச்சனை. இது இன்வால்வ் ஆகாம இருந்தீங்கன்னா பிரச்சனை இன்வால்வ் ஆகுது. அப்பதான் என்ன நடக்குது, சரி இவங்களுக்கு ஒரு பூஸ்ட கொடுக்கணும், லீகல் விங் பேக்கப் பண்ணுது அப்படின்னு காட்டுறதுக்காக லீகல் விங் ஹெட்டாக என்ன அவர்கள் வராரு, அண்ணன் வராரு. டிஆர்பி ராஜா அண்ணன் உள்ள வர ஐடியாவே கிடையாது. நாங்களும் அன்னைக்கு போனோம், ஆனா யாருமே மேடை ஏறல. நாங்க யாருமே மேடை ஏறல. இன்னும் கட்சியில பல மூத்த நிர்வாகிகள் அந்த ஜென்சி மீட்டுக்கு போனாங்க. நாங்க வந்து கீழே ஓரமா நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம். ஏன்னா இது அவங்களுடைய உழைப்பு, அவங்களுக்கான அங்கீகாரம், அவங்க எப்படி ஒர்க்கிங் ஸ்டைல் பாக்குறதுக்காக தான் போனோம். நான் போட்டேன் ஜென்சின்னு, நீ எல்லாம் ஜென்சியாடா அப்படின்னு போட்டானுங்க. நான் ஜென்சி கிடையாது, ஆனா ஜென்சி எப்படி எங்கேஜ் ஆகுறான்னு பாக்குறதுக்கு எனக்கு ஒரு பொறுப்பு இருக்கு. ஐ ஹேவ் டு நோ ஹவு ஜென்சிஸ் ஆர் என்கேஜிங் தெம்செல்ஃப். அதை பார்க்கறதுக்காக கட்சியுடைய பல மூத்த நிர்வாகிகள் போனாங்க. ராஜா அண்ணனும் அந்த லிங்கை யூடியூப்ல பார்த்துட்டு இருந்து கடைசி நேரத்துல தான் உள்ள வராரு. கடைசி நேரத்துல உள்ள வந்து ஓரமா உக்காண்டாரு. அவருக்கும் மேடையில போற ஏரியால. ஆனா அங்க இருந்த பசங்க கத்தி வாங்க வாங்க வாங்கன்னு கூப்பிட்டவுடனே தான் அவர் மேல போனாரு. இல்லைன்னா இது கம்ப்ளீட்டா இந்த ஜென்சி குரூப்புடைய ஐடியாவே எந்த ஒரு பார்ட்டியை இன்வால்வ் பண்ணாம, பார்ட்டி ஆட்களை முன்னிலைப்படுத்தாம அவங்க என்ன இந்த மெசேஜை மக்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறாங்க, இல்லை ஜென்சி குரூப் அவங்க இந்த இயக்கத்துக்கும் இந்த இயக்கத்துக்காக வேலை பார்க்குறவங்களுக்கு என்ன செய்தி சொல்லணும் அப்படின்னு நினைச்ச ஒரு ஈவெண்ட் தானே. அது தவிர அது கட்சி பேக்கப்போடு நடத்தப்படவில்லை. அதை டிஆர்பி ராஜா அண்ணன் கலந்துக்க போறாருன்னு முன்னாடியே பேசப்படவில்லை. என்ஆர் இளங்கோ அண்ணன் அங்கே வந்ததுக்கு அந்த மெசேஜிங், உங்கள் மீது அவதூறு பரப்பப்பட்டால் வழக்கு தொடருவோம், என்ன வச்சு ஒரு அவதூறு போட்டிருக்காங்க. நியூஸ் இது பார்க்குறோம். நாங்கள் களமாறோன்னே முன்னாடி சாராய பாட்டில், அந்த பழக்கமே எனக்கு கிடையாது. ஸோ இந்த மாதிரி வந்து என்னன்னா தாவேக்காவுடைய ஒரு அஜெண்டாவாக இந்த எதிர்குறல்கள் வரக்கூடாது இணையதளத்தில் அப்படின்றதுக்காக ஒரு அப்யூசிவ் பாலிடிக்ஸ், அப்யூசிவ் ட்ரோலிங்கை வந்து முன்னெடுக்கிறத எப்படி தடுக்கிறது? பயம் தானுங்க. ஒருத்தர் சொல்றாரு, சார் நான் வேலையில் இருக்கேன் சார், என் வேலை போச்சுன்னா என்ன சார் பண்றது, இந்த ஃபேக் கார்ட்ஸ் மூலமா நான் என்ன அப்படின்றப்போ அவங்களுக்கு வந்து ஒரு கட்சிக்கு பொறுப்பு இருக்கு, ஒரு கமிட்மெண்ட் இருக்கு. நான் திரும்ப சொல்றேன், விட்டுட்டு ஓடி வர பழக்கம் திமுகவுக்கு கிடையாது. நட்டாற்றில் விட்டுட்டு எப்படியாவது போப்பா நீ தானே பொறுப்பு அப்படின்னு இல்லை. அதே மாதிரி பல இடங்கள்ல வந்து வழக்கை வந்து இந்த சட்டத்துறை எடுத்திருக்கிறது. இந்த அரவிந்த் ராஜா விவகாரத்தில் சிஎஸ்ஆர் வந்து கொடுத்துருக்காங்க. எஃப்ஐஆருக்கான முயற்சி நடக்கிறது. ஒருவேளை எஃப்ஐஆர் காவல்துறை போடலை அப்படின்னா நீதிமன்றத்தின் மூலமாக எஃப்ஐஆர் போடுவதற்கான வேலையை சட்டத்துறை எடுத்திருக்கிறது. பல இடங்களில் இது எடுக்கிறோம். ஏன்னா இதுக்கு மேல இது விடக்கூடாதுன்னு நினைக்கிறேன். இல்லைங்க, இது ஒரு லா அண்ட் ஆர்டர் ப்ராப்ளம் நடக்குங்க. இது சும்மா கிடையாது. இது அவதூறு செய்தின்னு கடந்து போக முடியாது. நீங்க வந்து இப்போ ஒருத்தர் கஞ்சான்னு சொல்லி ஒருத்தர் வைக்கிறீங்க. இப்போ அந்த குறிப்பிட்ட நபர் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருந்தாரு, எங்களை ரீச் பண்ண முடிஞ்சது, அவர் ஆக்ட் பண்ணாரு, ஓகே. அதனால பயந்து தற்கொலை யாராவது பண்ணிக்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க இந்த ஃபேக் நியூஸ் மூலமா. அப்ப யார் பொறுப்பு எடுக்க? அவனுக்கு தான் பிரச்சனை ஏற்பட்டுச்சுன்னா வேலை செய்யற இடத்துல, கல்லூரியில நடக்குது. சரி, இந்த அவமானத்தை தாங்க முடியாம ஏதாவது பண்ணிக்கிட்டாங்க, யார் பொறுப்பு எடுக்கிறது? அப்போ இது வந்து போலீஸும் வந்து ரொம்ப கவனமா பார்க்கணும். இது ஒரு ஹேபிச்சுவலா, இது ஒரு ஆர்கனைஸ்டு சிண்டிகேட்டா வேலை பார்க்கலடா. இது அதுதான் கேட்க வந்தேன். நீங்க அது ஆர்கனைஸ்டா பண்றான்னு எங்க இருந்து நீங்க உங்கள்ட்ட ஏங்க ஆர்கனைஸ்டா டிவிகேக்கு யார் வேலை பார்க்கறாங்கன்னு இல்ல, இது ஏன் ஆர்கனைஸ்டா நடக்குது அப்படின்னு சொல்றேன்னா, ஒரே நேரத்துல ஒரு ஃபேக் கார்டை 10 ஐடிகள் எப்படி சார் போட முடியும்? ஒரே டைம்ல நடக்குது. ஒரே போட்டோவை ஒரே இடத்துல ரவுண்டு பண்ணி இந்த இவங்களாம் ஜென்சிஸான்னு போட்டு ஏன்னா நீங்க முழு போட்டோவை போடணும். கிராப் பண்ணி வேணும்னு ஒரு மிஸ்இன்ஃபர்மேஷனை, ஒரு டிஸ்இன்ஃபர்மேஷனை அன்னைக்கு அந்த கையெழுத்து போட்டாங்கல்ல அந்த ஜென்சி பண்ணி பார்த்தா ஃபேக் கார்டு. அது அப்போ இது எப்படி ஆர்கனைஸ்டா பரப்பப்படுது? இதுக்கு முன்னாடி சினிமால ஆர்கனைஸ்டா ஒரு படத்தை இவங்க நாசம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இதுக்கப்புறம் நான் சொல்றேன் பாருங்க, தமிழ் சினிமா நல்லா இருக்க போகுது. ஏன்னா இன்னி தமிழ் சினிமா இந்த மாதிரி பெய்ட் ட்ரோலிங்கை வச்சு ஒரு படத்தை காலி பண்ண முடியாது, பண்றதுக்கான தேவை அவங்களுக்கு கிடையாது. அதுதான் இங்கே அவங்க திமுகவுக்கு எதிராக நடத்திட்டு இருக்காங்க. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் தான் ஒரு பெய்ட் ட்ரோலிங்கோ, ஒரு ஃபேக் ட்ரோலிங்கோ, ஒரு ஃபேக் நியூஸோ சரியில்லைன்னு போட்டுட்டு போயிட்டே இருக்கிறது. ஒரு சைக்காலஜி, ஒரு உளவியலை உருவாக்குறது ஒரு அவதூறு மூலமா. இப்போ ஒரு உதவி தான் எவனா நம்ம பையன் தூய சக்தி
இது தீய சக்தி திமுகன்னு போட்டதை அது பொய் அது. ஆனால் இன்னைக்கு எத்தனை பேர் ஃபாலோ பண்ணுறாங்க? இதை கடந்து விடுங்க. அந்த ஐஜி சிரிச்சாங்கன்னு ஒரு நியூஸ் வந்துச்சுல்ல, அது சார் 8 மில்லியன் பேர் பார்த்துருக்காங்க சார். உண்மையிலேயே விஜய் வந்து அவங்கள சஸ்பெண்ட் பண்ணிட்டார் 3 சீனியர் ஐஏபிஎஸ் ஆஃபீஸர்னு ஒரு ஐடியில 8 லட்சம் பேர் பார்த்து அதை நம்பியிருக்கான். இனி அதை கடந்து ஹிந்தியில பேட்ரோலிங் நடக்குது சார். அந்த நியூஸ் உண்மைன்னு சொல்லி விஜய பாராட்டுறாங்க. இன்னொன்னு கூட பண்ணாங்க, அதாவது 1 லட்சம் ரூபாய் பரிசு இந்த மாதிரி. சார் அது பிரச்சனை எல்லாம் கிடையாது சார். ஒரு 3 ஐபிஎஸ் ஆபீசர்ஸை சஸ்பெண்ட் பண்ணிட்டாரு விஜய் அப்படின்றது என்ன மாதிரியான ஒரு ஃபேக் கல்ட்டை நீங்க உருவாக்கிட்டு இருக்கீங்க? இதெல்லாம் ஆர்கனைஸா நடக்குது. சரி, அதை நீங்க ஃபேக் நியூஸை வச்சு உங்க தலைவரை வந்து ஹீரோ ஆக்குறது வேற, செயல்படுற அப்பாவி பசங்களை கிரிமினலா மாத்திக்கிட்டு இருக்கீங்க. அப்போ இதுக்கெல்லாம் திமுக நிக்க கூடாதா? இது ரெண்டுமே சைமல்டேனியஸா நடக்கிறப்ப தான் என்ஆர் இளங்கோ உள்ள வர வேண்டிய ஒரு கட்டாயம் வந்துச்சு. இல்லைன்னா அது கூட அவர் வந்திருக்க மாட்டாரு. தி ஜென்சீஸ் பை த ஜென்சீஸ் ஃபார் த ஜென்சீஸ் ஈவெண்ட் தான். இல்லை, அதில் ஆக்சுவலாக என்ன கேட்டிங்கன்னா எல்லா கட்சிகளும் இன்னைக்கு வந்து முன்னெடுக்க வேண்டிய ஒரு தேவை இருக்குது. இளைஞர்களுக்கு வழிவிடணும்னு இப்போ எல்லா கட்சியிலையும் பேசுகிறாங்க, அதிமுகவில் பேசுகிறாங்க, எல்லாருந்தையும் பேசுகிறாங்க, வரவேற்கக்கூடிய விஷயம் தான். ஆனால் அதில் பேசுனதில் நிறைய தம்பிகள் வந்து பேசும்போது ஆமா நாங்க வந்து கொத்தடிமைகள் தான் அப்படின்னு சொன்ன வார்த்தையை தவிர்த்திருக்கலாம் அப்படின்றது. இப்ப இதெல்லாம் வந்து ட்ரோல் ஆகும்னு உங்களுக்கு தெரியாதா? ட்ரோல் ஆகுது. இல்ல இந்த நாங்க வந்து இப்ப போராடிட்டு இருக்கக்கூடிய ஒரு கூட்டம் இருக்குல்ல, இது ஒரு மிகப்பெரிய டிஜிட்டல் மாஃபியா. நீங்க அது பேசலன்னா வேற ஏதாவது ட்ரோல் ஆயிருக்கும். அது ட்ரோல் ஆக்காமலாம் இவங்க விடவே மாட்டாங்க. திஸ் இஸ் அ டிஜிட்டல் மாஃபியா. இவங்களுக்கு பயந்து அரசியல் பேசி அவங்க ட்ரோல் ஆவாங்களே, இவன் ஒன்றும் கிடையாதுங்க. அன்னைக்கு என்ஆர் இளங்கோ அண்ணன் பேசுறாரு. ஃபுல் வீடியோவில் என்ன பேசுறாருன்னா, சும்மா கெஃபேட்டேரியாவில் நடக்க வேண்டிய கூட்டத்தை சின்னதாக பார்க்கில் நடக்கக்கூடிய கூட்டத்தை இவ்வளோ பெரிய அரங்கத்தில், அதுவும் கலைஞர் அரங்கத்தில் கூட்டம் நடத்துறதுக்கு முதல்வர் விஜய்க்கு நான் நன்றி சொல்றேன் அப்படின்னு ஒரு சட்டையர், அது ஒரு சர்க்காசம். அந்த சட்டரும் சர்க்காசத்தையும் புரிஞ்சுக்கிட்டு விசில் அடிக்கிறாங்க பசங்க. அது வந்து ஒரு நக்கல் பண்றாங்க. தெரியுது, தலைவா உன்னாலதான் இல்லைன்னா சின்னதா முடிஞ்சிருக்கோன்னு சொல்ற ஒரு கமெண்ட். அதை கட் பண்ணி அங்க பூரா இருந்தது விஜய் ஆட்கள் அப்படின்னு அவங்க நம்புறாங்கன்னா அவங்கள என்ன நீங்க அவங்களுக்காக நீங்க என்ன டிசைன் பண்ண முடியும்? நாங்க அவங்கள டச் பண்ணவே இல்லை. அவங்களோட டைலாகுக்கு என்னைக்குமே ரெடியா இருக்கும். ஆனா அவங்க அதுக்கு தயாரா இல்லை. அவங்க அதுக்கு தயாரா இருக்கிற பட்சத்தில் அவர்களோடு உரையாட நாங்க எப்பயுமே தயாரா இருக்கும். ஆனா அது வரையும் நாங்க எங்களுடைய அரசியலை எங்களுடைய மாநில பேசுறது இல்ல. நீங்க எங்க சறுக்குறீங்கன்னு காத்துக்கிட்டு இருக்காங்க. நீங்க எங்க சறுக்குவீங்க, எங்க மிஸ் பண்ணுவீங்கன்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கன்னும் போது கொத்தடிமையை நீ ஏன் சொல்ற? நான் இப்படி ப்ரோக்ரெசிவா பேசுறது உனக்கு கொத்தடிமையா தெரிஞ்சதுன்னா நான் கொத்தடிமையாவே இருந்துட்டு போறேன். நீ சொல்றதுக்காக நான் வந்து மாற்று அரசியலை பேச முடியாது. நான் திராவிடத்தை பேசுவேன், நான் ப்ரோக்ரெசிவ் பாலிடிக்ஸை பேசுவேன்ற மெசேஜ் தான் அது. ஆனா அவங்களுக்கு எது தேவையோ அதை கட் பண்ணி வச்சுட்டு ட்ரோல் பண்றதுன்றது எங்க இல்லாத ஒரு விஷயத்தையும் அவன் ட்ரால் பண்ணிட்டான். திமுக ஒரு தீய சக்தின்னு இல்லாத ஒரு விஷயத்த இருக்குன்னு அவன் ட்ரால் பண்ணிட்டான். அதுக்கு பயந்து அடுத்த தடவை கையெழுத்தே போட வேணாம்னு நம்ம முடிவு பண்ண முடியுமா? அது கிடையாது. ஆனா அதை தாண்டி அந்த 5 பசங்க ஆரம்பிச்ச ஒரு அரசியல் நகர்வு என்டையர் டிவிகே சிஸ்டத்தை அச்சுறுத்தி இருக்கு. அதனாலதான் அன்னைக்கு நைட்டுக்குள்ள எல்லா ஐடிஸும் ஆக்டிவேட் ஆகி இந்த ஈவெண்ட்டை அடிக்க ஆரம்பிச்சுக்கிட்டே இருக்காங்க. இந்த எலெக்ஷன் ரிசல்ட்ஸ்லையும் நீங்கள் என்ன எடுத்துக்கிட்டு பார்த்தாலும் மொத்த ஜென்சிஸும் விஜய்க்கு போடலை. உண்மைதான். இங்கே வந்து அந்த அரசியலை எதிர்க்கக்கூடியவர்களும் இருக்கிறாங்க, அந்த இளைஞர்களும் இருக்கிறாங்க. ஏன்னா அதோடைய வெளிப்பாடு தான் இந்த கூட்டம். அன்னைக்கு வந்த கூட்டம் தன்னெழுச்சியாக அவங்களே வந்து இதுக்கு முன்னாடி நான் டிஎம்கேவுடைய சிம்பத்தைசராக இருந்தேன், இனிமேல் நான் டிஎம்கேவுடைய கேடராக மாறணும்னு ஒரு விருப்பம் வந்திருக்கு. அப்படின்னா யார் யாரெல்லாம் உண்மையாக இந்த டிராவிடியன் பாலிடிக்ஸ், நான் டிஎம்கே பாலிடிக்ஸ் மட்டும் சொல்ல, ஒரு டிராவிடியன் பாலிடிக்ஸுடைய பெனிஃபிஷரியா பயனாளிகளாக இருந்திருக்கிறார்களோ அவர்களுக்கு இந்த அரசியல் தொடரணும்ன்றாங்க. நீங்க வந்து திமுக மேல குற்றச்சாட்டுகள் இருக்குன்னா ஜென்சிஸ் இருக்குது 100% நாங்க வந்து சரியா பண்ணி இருந்தா இந்த பிரச்சனை வந்திருக்காது. அதை நாங்க உணர்றோம். அதை கரெக்ட் பண்ணிக்கிறதுக்கு தான் இந்த குழுவை போட்டு தலைவர் குழுவை போட்டிருக்காரு. அடுத்தது என்னன்னு பார்க்க போறோம். அப்ப ஒரு பக்கம் விடுபட்டு எங்களை எதிர்த்து கொண்டிருக்கக்கூடிய ஜென்சிஸுக்காகவும் செய்ய வேண்டிய அரசியல் இருக்கிறது. ஏற்கனவே இந்த அரசியல் தான் தமிழ்நாட்டுக்கு தேவைன்னு சொல்லக்கூடியவர்களும் இருக்கிறார். அதுதானே டிஎம்கே ஏடிஎம்கேவோட ஓட்ஸ். விஜய்க்கு எதிராக இருந்த ஓட்ஸ். உண்மைதான். இப்போ அந்த அரசியலும் இங்க இருக்குல்ல, அதுவும் இதுக்காக தான் நான் போடல. என் கேள்வி என்னன்னா, நீங்க ஜென்சின்னு குறிவைப்பது, நான் அந்த பசங்களே சொல்றேனே,
தாவேக்காவை ஆதரவாளர்கள் குறி வைக்கிறதை விட உங்களுக்கு திராவிட கோட்பாடை பின்பற்றக்கூடிய மக்களே நிறைய பேர் இருக்காங்கல்ல, அந்த பக்கம் இருக்கிறவங்க இழுக்கிறதுனா உங்களுக்கு சுலபமான விஷயம் இல்ல. அதுதானே இந்த கூட்டம். அந்த வந்தவங்க எல்லாருமே ஏற்கனவே அந்த திராவிடியன் பாலிடிக்ஸை விரும்பக்கூடியவர்கள் தானே வந்திருக்காங்க. இது வந்து ஒரு சாலிடாரிட்டி, ஒரு ஒற்றுமையா நாங்க நிக்கிறோம். இந்த தேர்தல் ரிசல்ட்ஸ், இந்த தேர்தல் முடிவுகள் வந்து எந்த விதத்திலையும் எங்களை பாதிக்கல, நாங்க இதுல தான் பயணிக்கிறோம்னு காட்டக்கூடிய ஒரு பாலிடிக்ஸும் கூட, அது ஒரு மெசேஜிங்கும் கூட. அது கூட தான் விடுபட்டு போயிருக்கக்கூடியவர்கள். இன்னைக்கு பார்க்குறோம்ல, மின்வெட்டு வரப்போ இந்த சூலூர் பிரச்சனையில் வீடியோஸ் பார்க்குறோம்ல, உங்களை ஆக்ஷன் ஹீரோன்னு நினச்சில்லைங்க ஓட்டு போட்டோம், கிளம்பி வாங்க ஏதாவது ஒன்று பண்ணுங்க அப்படின்றப்ப இவர்களையும் நம்ம எஜுகேட் பண்ணணுமா? அதுதான் தேவை. சிஸ்டம் வேற. ஐடியலாக சினிமாவில் காட்டுற மாதிரிலாம் பிரச்சனை நடந்த உடனே நேப்பியர் பாலத்தில் தலைகீழலாம் தொங்க விட முடியாதுமா. இங்கே சட்டம்னு ஒன்று இருக்கு. என்ன இவர் வந்து நின்னார்ல கஸ்டோடியல் டெத்துக்கு, அவருடைய ஆட்சியில் தானே காலில் சுட்டு பிடிக்கிறாங்க. குரல் கொடுப்பாரா? அந்த அரசியல் தப்புன்னு இன்னைக்கு பேசுவாரா? அந்த அதிகாரிகளை சஸ்பெண்ட் பண்ணுவாரா? சொல்லுங்க. வந்து நின்னாரா இல்லையா சார்? இவர் நின்னாரு. நின்று 54 பேர் கஸ்டோடியல் டெத்தோட டெஃபினிஷனே தெரியாம இஷ்டத்துக்கு 54 பேர் சிறையில் இயற்கையாக மரணிச்சவர்களையும் கணக்கில் சேர்த்து பண்ணீங்கல்ல. இன்னைக்கு காலில் சுற்று பிடிச்சிருக்காங்க. அதில் உங்க ஸ்டாண்ட் என்ன? சட்டம் ஒழுங்கு அப்படியே காப்பாத்திடுவேன் நாங்க. ஒரு நாள் ஒரு ஊர்ல போய் வெட்டிக்கிட்டு இருக்காங்க சார். உங்க ஆட்சி தானே சார். சூலூர்ல என்ன சார் 10 வயசு பொண்ணுக்கு சாக்லேட் கொடுத்து கொலை செஞ்சிருக்காங்க சார், கொண்டு போட்டிருக்காங்க சார். அதை பத்தி நீங்க என்ன சார் வாய் திறக்க மாட்டீங்களா சார்? அதுக்கு ஒருத்தன் கமெண்ட் போடுறான் லாலிபாப்புக்காக. இது வந்து சுவமோட்டோவா ஒரு கவர்மெண்ட் கேஸ் போடணுமா இல்லையா? அவர் அந்த பதிவு போட்டவன் யாருன்னு கண்டுபிடிக்கணுமா கூடாது? கட்டாயம் கண்டுபிடிக்கணும் கேட்டீங்கன்னா. இல்லையே ஆக்ஷனே இல்லையே. இதுதான் சொல்றேன். டிவிகே உடைய ப்ராபகண்டா மிஷினரி ஒரு மிகப்பெரிய சட்டம் ஒழுங்கு அச்சுறுத்தல். பார்க்கலாம். பல விதமான விஷயங்களை வந்து ரொம்ப பொறுமையாக நிதானமாக பகிர்ந்துக்கிட்டீங்க. தொடர்ந்து நம்ம அடுத்தடுத்த விஷயங்களை பற்றியும் பேச போகிறோம். எங்களுக்காக உடைய வருகையும் கருத்து மிக்க நன்றி. மிக்க நன்றி. நன்றி. இன்னும் சந்திக்கலாம். வணக்கம்.